ஷேடோபுரு காடு எப்போதும் கிசுகிசுக்கப்பட்ட ரகசியங்கள் மற்றும் தடை செய்யப்பட்ட காதல் இடமாக இருந்தது. சூரிய ஒளி அரிதாகவே தரையை தொடும் இடமாக இருந்தது. மரங்கள் ஒவ்வொரு திசையிலும் சுழன்று திரும்பியது போல் தோன்றியது. எமிலி மற்றும் ஜேம்ஸுக்கு உலகத்திலிருந்து தங்கள் அன்பை மறைக்க இது சரியான இடம். அவர்கள் ஒரே கிராமத்தில் வளர்ந்தவர்கள், ஆனால் அவர்களது குடும்பங்கள் பல ஆண்டுகளாக முரண்பட்டன, மேலும் அவர்களின் காதல் கண்டிப்பாக தடை செய்யப்பட்டது. கைகோர்த்துக் கொண்டு காட்டுக்குள் நடக்கும்போது இதுவரை உணராத சுதந்திர உணர்வை உணர்ந்தனர். கிராமத்தின் துருவியறியும் கண்களிலிருந்து அவர்களைக் காத்து மரங்கள் அவர்களைச் சுற்றி மூடுவது போல் தோன்றியது. அவர்கள் பல மாதங்களாக ரகசியமாக சந்தித்துக் கொண்டிருந்தனர். ஒவ்வொரு நாளும் அவர்களின் காதல் வலுவடைந்தது. ஆனால் ஆரம்பத்திலிருந்தே தங்கள் காதல் தோல்வியடைந்தது என்பதை அவர்கள் அறிந்திருந்தனர். அவர்களது குடும்பங்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அவர்கள் ஒன்றாக இருக்க விரும்பினால் அவர்கள் கிராமத்தை விட்டு வெளியேற வேண்டும். வெளியேறும் எண்ணம் பயமாக இருந்தது, ஆனால் அவர்கள் தங்கள் காதலுக்காக எல்லாவற்றையும் பணயம் வைக்க தயாராக இருந்தனர். பழிவாங்கும் பயமின்றி ஒருவரையொருவர் நேசிப்பதற்காக அவர்கள் தனியாகவும் சுதந்திரமாகவும் இருக்கக்கூடிய காட்டில் ஒரு மறைக்கப்பட்ட கிளேட் பற்றிய வதந்திகளை கேட்டிருக்கிறார்கள். அவர்கள் பல வாரங்களாக அதை தேடினர். இறுதியாக அவர்கள் அதை கண்டுபிடித்தனர். காட்டுப்பூக்கள் மற்றும் பறவைகளின் மென்மையான பாடல்கள் நிறைந்த புல்வெளி அழகாக இருந்தது. அவர்களது காதலை அறிவிக்கவும் ஒன்றாக புதிய வாழ்க்கையை தொடங்கவும் இது சரியான இடம். ஆனால் அவர்கள் ஒருவரையொருவர் இறுக்கமாக பிடித்துக் கொண்டு நின்றபோது நிழலில் இருந்து ஒரு உருவம் வெளிப்பட்டது. எமிலியின் கண்கள் திகிலுடன் விரிந்தன. அவள் தான் நினைத்த மாதிரி இல்லை, ஜேம்ஸும் இல்லை. அவர்களின் காதல் ஒரு கவனமாக கட்டமைக்கப்பட்ட மாயை.